ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இந்த பொரி உருண்டை இப்போ கார்த்திகை வரப்போகுது இல்லையா? கார்த்திகைக்கு நம்ம பொரி உருண்டை பண்ணுவோம். பொரி உருண்டை இல்லைங்க, எந்த இது வேணாலும் நம்ம இந்த பாகம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணால் நம்ம பொரி உருண்டை சூப்பராக வரும். இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா வரும். இது ஹெல்தி ஸ்நாக்கு. பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப வெளியே வாங்கி எல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு சூப்பரான பொரி உருண்டை உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்காக நம்ம வந்து 1 கப்பு பாகு வெல்லம் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பாகு வெல்லம் தான் நீங்கள் எடுக்கணுங்க. கேட்டு வாங்கிக்கோங்க. கடையில் பாகு வெல்லம்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதுதான் இந்த பொரி உருண்டைக்கு சூப்பராக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாகு வெல்லத்துக்கு 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் நல்லா கரையணும். இந்த இருக்கிற வெல்லம் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம நல்லா தூள் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் நம்ம வெல்லம் வந்து கரைஞ்சிடும். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து வடிகட்டிக்கணும். எப்போவுமே வெல்லத்தில் நம்ம வாங்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே நீங்கள் வெல்லத்தில் என்ன செஞ்சாலும் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி வடிகட்டிட்டிங்கன்னா அந்த அந்த இருக்கிற ஏதாவது தூசு அழுக்கு எதாவது இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரெயினரில் வந்துடும். இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டோம் இல்லையா? இப்போ அதே பேனில் திருப்பி அந்த வெள்ளைப்பாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த கன்சிஸ்டன்சி நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும். இது 1 கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம இந்த நடுவில் இந்த பாகம் வந்து கொஞ்சம் அதில் தண்ணியில் விட்டு பார்க்கணும். அது என்ன ஆகுனா நல்லா நம்மளுக்கு ஒரு உருண்டை பதம் வரும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம இந்த வெள்ளைப்பாகு கரைச்சிட்டே இருக்கணும். இதில் ஏலக்காய் தூளும் நான் போட்டாச்சு. இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கட்டியாக திக்காக கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 கப் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம வெள்ளைப்பாகம் பதம் வந்துச்சா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம இதில் போட்டோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு இந்த வெள்ளைப்பாகு நம்மளுக்கு கட்டி ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம உருண்டை சரியாக பிடிக்க வராது. இப்போ நம்ம இந்த பொரி இருக்குது இல்லையா? அந்த பொரி இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நம்ம இந்த பொரி ஃப்ரெஷ்ஷான பொரி எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும் உருண்டை. இப்போ இந்த பொரி நல்லா ஃபுல்லாக அந்த வெல்லத்தில் நல்லா கோட் ஆகணும். நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண உடனே கைக்கு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஏதாவது கொஞ்சம் அப்படி தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பொரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த பாகம் இந்த பொரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்படி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இந்த பொரி உருண்டை நம்ம நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும். இப்போ கிளைமேட் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி மழையாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.